அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, நிறைவாக இருப்பீர்கள் என்று நானும் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? கேட்குறீங்களா? அப்படி கேட்பவர்களாக இருந்து வாசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் தான் பெயர் பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இன்றொரு நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 25 27 முடிய. நீ உண்டு நிறைவுற்றிருக்கும் போது பட்டினி கிடந்த காலத்தை நினைவில் கொள். உனது செல்வ செழிப்பின் காலத்தில் உன் வறுமை தேவையின் காலத்தை எண்ணிப்பார். காலை தொடங்கி மாலைக்குள் காலங்கள் மாறுகின்றன. ஆண்டவர் திருமுன் அனைத்தும் விரைகின்றன. ஞானிகள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்கின்றார்கள். பாவம் பெருகும்போது தீச்சைகள் என்று தம்மை காத்து கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஞானிகள் அவர்களை காத்து கொள்கிறார்களாம். பாருங்க, எப்படி காத்துக்கொள்கிறாங்கன்னா, தீச்சையில் வரும்போது தங்களை காத்துக்கொள்கிறார்கள். அந்த தீமையில் விழாதவாறு அவர்கள் காத்துக்கொள்கிறார்களாம். அப்போ அது எவ்வளோ பெரிய கிஃப்ட் பார்த்தீங்களா? இல்லையா? ஆமாம், அதைத்தான் அவர் சொல்கிறார். ஏனென்றால் நீ உண்டு நிறைவுற்று இருக்கும்போது பட்டினி கிடந்த காலத்தை நினைவுகளோள். உனது செல்வ செழிப்பின் காலத்தில் உன் வறுமை தேவையின் காலத்தை எண்ணிப்பார். இன்றைக்கி நல்ல உணவு ஒன்று இருக்கும் இல்லையா? நாம் இதுக்கு முன்னால் வெறுமையாக பட்டினி இருந்திருப்போம். பட்டினி தான் ஆட்கள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வரும்போது எதையுமே எந்த செல்வ செழிப்பையும் கொண்டு வரல நாம், இல்லையா? இறைவன் நமக்கு ஆசீர்வதித்து தான். கடுமையான உழைப்பாக இருக்கும். அந்த உழைப்பின் பயன்போது நாம் உண்ண மறந்திருப்போம். அப்படி அந்த காலங்களை நாம் உண்டு மகிழும் போது அந்த காலங்களை நாம் நினைத்து பார்த்தால் கண்டிப்பாக அதில் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ நம்ம செல்வ செழிப்பில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஆசீர்வதிச்சிருக்க ஆண்டவர். நம்ம என்ன கேட்டாலும் தருகிறார் என்றால் நாம் அவருக்கு உகந்த மக்களாக இருக்கிறோம். அப்போது நாம் வறுமையில் வாழ்ந்த காலத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டுமாம். அப்போ அந்த வறுமையின் காலத்தை நாம் எண்ணி பார்க்கும்போது, நம்ம வறுமையாக இருக்கும்போது நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு நம்ம எண்ணிருப்போம்ல, அதை நினைத்து பார்க்கும்போது அதுவும் ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது என்று சொல்கிறார். பாருங்கள், எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லையா? அப்போ காலை தொடங்கி மாலைக்குள் காலங்கள் மாறுகின்ற ஆண்டவர் திருமுன் அனைத்துமே விரைகின்றது. ஒரு நாள் வருது, இன்னைக்கு அது நிற்குதா? இல்லை இல்லை. அப்போ ஒவ்வொரு மணித்துலையும் நமக்கு ரொம்ப வேண்டியதாக இருக்கிறது. நம்ம சும்மா வீணே இருந்து உழைக்காமல் போகாமல் இருந்து நம்ம உண்ணலாம் நினச்சா ஒன்றுமே இல்லை. அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம்னு சொல்லுவோங்க நம்ம. ஆனால் எதை செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அப்புறம் பிறரை பார்த்து தான் நம்ம பொறாமப்படுவோம். அது ஒரு பெரிய பாவமாயிரும். நம்ம உழைக்க போகாத ஒரு பாவம். நான் இன்றைக்கி உழைப்பேன், நாளைக்கு போவேன், இன்றைக்கி போகலை நான் நாளைக்கு போவோம் அப்படிம்பாங்க. நாளைக்கு போகலைன்னா மறுநாள் போவோம்பாங்க இப்படி. ஆனால் பிறர் உழைப்பை கொண்டு வாழும்போது அதை கண்டு பொறாமை கொள்கின்ற உலகம் இது. அப்போது நாம் உழைக்காமல் உண்ணலாகாதுன்னு சொல்வார்ல, நம்ம உழைத்தாதான் நம்ம உண்ண முடியும். அதுதான் நமக்கு நிறைவாக இருக்கும். ஒரு தீமை இருக்கிற இடத்துல ஆண்டவரோடு சேர்ந்துருக்கவங்க ஞானிகள் என்ன செய்வாங்க? அதை விட்டு விலகணும்னு. ஏன்னா அந்த தீமை நம்மளை தாக்கக்கூடாதுன்னா அதை அந்த இடத்த விட்டே நவுன்றுவாங்க. நாமளும் இறைவனோடு இணைந்து நடக்கிறோம் என்றால் ஞானிகளைப் போல், ஞானிகள் யார்? இறைவன் படைத்தவர்கள் தானே. அவர் ஞானத்தை நமக்கு தருகிறார், நுண்ணறிவை தருகிறார். அதனால் எந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைத்து அந்த இடத்திலிருந்து, தீமைகள் இருக்கும் இடத்திலிருந்து நாம் விலக வேண்டும். அப்படி விலகும்போது நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். அந்த வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, ஒவ்வொரு இறை வார்த்தையும் ஆமாண்டவரே உபயோகமுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த வார்த்தைகள் அனைத்துமே நிறைவு ஆண்டவரே. அந்த நிறைவை கொண்டு நாங்கள் வாழும்படி தேவர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, இதுகால் வரைக்கும் நீர் எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. நாங்கள் நிறைவேறுவது போல் பிறரையும் நிறைவேறச் செய்ய வேண்டும் என்று நினைத்து நாங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டு அதை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை தூண்டும் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தூண்டி அதை செய்ய போகிற அந்த வல்லமை கொடுக்கிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.